சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் சொல்லப்போனால் நினைவு திருந்ததிலிருந்து, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக படித்தாய், நன்றாக வேலைக்கு போனாய், நன்றாக எல்லாம் செய்தாய். இது அனைத்துமே உன்னுடைய குடும்பத்தோடு இருந்தது. அதாவது உன்னுடைய அப்பா அம்மா இவர்களோடு இருந்தது. ஆனால் இப்பொழுது உனக்கென்று ஒரு குடும்பம் வந்துவிட்டது. அதற்கு பிறகுதான் தெரிகிறது வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு உன்னுடைய அப்பா அம்மாக்கு அப்புறம் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாயா என்று கேட்டால், ஒரு குடும்பமாக இருக்கிறாயா என்று கேட்டால், அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் சில நேரம் சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கிடைக்கிறது. அதற்கு மேற்பட்டு போனால் ஒரு நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறாய், கவலைகளை மறந்து. அதுவும் வீட்டிற்குள் இருந்தால் அல்ல, வெளியில் எங்காவது போனால் சந்தோஷமாக இருக்கிறாய், கவலைகளை மறந்து. ஆனால் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து விட்டால் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் சந்தோஷம் போய்விடுகிறது. ஏனென்றால் உன்னை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தி பேசும் பொழுது உனக்கு வலிக்கிறது. முக்கியமாக உன் வீட்டில் இருப்பவர்கள் உன்னுடைய விஷயம் ஒன்றும் உன்னுடைய அடுத்தடுத்து இருக்கும் பெண்களை வைத்து நீ இப்படி இருக்கிறாய் பார், அவளெல்லாம் எப்படி இருக்கிறாள் பார், அவளெல்லாம் எப்படி முன்னேறுகிறாள் பார், நீ இன்னும் முன்னேறாமல் இருக்கிறாயே, நீ இன்னும் உனக்கு எதுவும் தெரியாமலேயே இருக்கிறது என்று மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். உன் வீட்டில் இருப்பவர்களே, என்னுடைய கூட பிறந்தவனுக்கு கல்யாணம் செய்து வந்த பெண் எப்படி இருக்கிறார், நீ எப்படி இருக்கிறாய், எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் இன்னொரு மருமகள் எப்படி இருக்கிறார், நீ எப்படி இருக்கிறாய், அவள் வாழ்க்கையில் நன்றாக முன்னேறிவிட்டால் நீ ஏன் இன்னும் முன்னேறாமல் இல்லை என்று ஒரு பெண்ணையும் உன்னையும் சேர்த்து 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 நீதான் தாழ்த்தி இருக்கிறார், அவளை பார் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் என்று குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உன்னையும் இன்னொரு பெண்ணையும் சேர்த்து வைத்து வைத்து இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றுவது, நம் என்ன செய்ய முடியும்? விதி நம்மை சோதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று அழகாக எல்லா விஷயங்களையும் செய்தோம். ஆனால் எதுவுமே நமக்கு முயற்சியை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வது கிடையாது. நம் வீட்டிலேயே இருந்து கொண்டு முன்னேறுபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆனால் உனக்கு வலிக்கிறது. தங்கமே, வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை ஒப்பிட்டு பேசலாம், யாரோட வேணுமானாலும். உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணோடு அவள் எப்படி இருக்கிறாள், நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒப்பிட்டு பேசலாம், சரியா? ஆனால் உன்னை நீயே மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய பழக்கம் என்ன, உன்னுடைய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, நீ எப்படி சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், எல்லாமே உனக்கு தெரியும் நன்றாக. அவர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் மற்ற பெண்களோடு மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு அவள் எப்படி இருக்கிறாள், நீ எப்படி இருக்கிறாய் என்று பேசலாம் உன்னுடைய இந்த நேரத்தை வைத்து. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாய், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், நீ செய்த எந்த விஷயம் உன்னை விட்டு போனது என்பது எல்லாமே உனக்கு தெரியும். எதுவுமே உனக்கு தெரியாது என்று நீ சொல்ல முடியாது. அதனால் மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னையும் வேறொரு பெண்ணையும், இவள்தான் பெரியவள், இவள் எதுவுமே தெரியாதவள், இவள் ராசியானவள், இவள் ராசியே இல்லாதவள், இவள் வீட்டுக்கு பண உதவி செய்கிறாள், இவள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறாள், பண உதவி செய்வது கிடையாது என்று வாய்க்கு வந்தது போல என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் அவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ உயர்வது உறுதி. ஆனால் இப்பொழுது இருக்கும் காலகட்டம் உன்னை சோதிக்கிறதை தவிர உன்னுடைய சாதனைகளுக்கு என்றுமே தடை இருக்காது. உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் சந்தித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இன்னலும், ஒவ்வொரு கஷ்டமும் அது முடியும் பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உனக்கு கொண்டு வந்து தரும். முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இப்பொழுது அடுத்தவன் முன்னேறுவதை நீ பார்க்கிறாய். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வளர்ச்சியை மற்றவர்கள் பார்ப்பார்கள். புரிகிறதா? உன்னுடைய வளர்ச்சியை மற்றவர்கள் பார்த்து நிச்சயமாக இவள் இப்படி இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டாளே, இந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்து விட்டதே என்று அனைவரும் வியந்துதான் பார்ப்பார்கள். புரிகிறதா?
அதனால் இந்த நிமிஷம் இப்படி ஆகிவிட்டதே, அந்த நிமிஷம் அப்படி ஆகிவிட்டதே என்று ஒரு பொழுதும் கவலைப்படாதே. நீ வாழ வேண்டியது உன் வீட்டில் இருப்பவர்களையெல்லாம் விட மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை இப்பொழுது உன்னை சோதிக்கிறது. ஆனால் வருஷங்களும் இருக்கிறது, உனக்கு இன்னும் வயதும் இருக்கிறது. ஏன் நாளை கூட உன் வாழ்க்கை மாறும், ஏன் நாளை மறுநாள் கூட மாறும், ஏன் அடுத்த நாள் கூட மாறும். அதனால் உன் வாழ்க்கை எப்படியோ இந்த நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகரத்தான் போகிறது. இதற்கு நடுவே உன்னுடைய மனதை உடைக்க வேண்டும், உன்னுடைய மனதை கலைக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் பலவிதமாக உன்னை குறைகள் சொல்லலாம், பல பேரோடு ஒப்பிட்டு பேசலாம். ஆனால் நீயோ யார் என்ன பேசினாலும் கவலைப்படக்கூடாது. நான் இப்பொழுது சொல்கிறேன், யார் எப்பொழுது உன்னை ஒப்பிட்டு பேசினாலும் இந்த ஒரு வாக்கை நீ ஞாபகம் வைத்துக்கொள். நிச்சயமாக ஞாபகம் வைத்துக்கொண்டால்தான் உனக்கு கவலையும் வராது, அதே நேரம் கண்ணீரையும் சிந்த மாட்டாய். யாரோ ஒருவன் ஏதோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாமல், உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் உன்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் அவனுக்கு நீ மதிப்பு கொடுக்கலாமா? அவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக நீ அழலாமா? அவனுக்காக நீ எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும்? அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கே ஒழுங்காக இங்கு பார்க்க தெரியாது. ஆனால் மற்றவன் ஒருவன் இலக்காரமாக இருந்தான், அவனுடைய வாழ்க்கையில் பணமோ நகையோ எந்த உறவுகளோ இல்லாத பட்சத்தில் ஒரு தனிமையில் நிற்கிறான் என்றால் அவனுக்கு 1000 பேர் ஆறுதல் என்ற ஒரு வகையில் கஷ்டத்தை தான் திணிப்பார்கள். ஆறுதல் சொல்வார்கள் என்று போனால் அவர்களுக்கு தெரிந்த சில தேவையே இல்லாத விஷயத்தை சொல்வார்கள். யாரும் தேவையுள்ள விஷயத்தை சொல்வது கிடையாது. அவர்கள் ஆறுதல் என்ற பெயரில் கஷ்டமான வார்த்தைகளை தான் விடுவார்களே தவிர சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள். உன்னை யாராவது வந்து இதே மாதிரி உனக்கு இது தெரியாதா, அது தெரியாதா, உன் குடும்பத்திலேயே இருக்கும் இன்னொரு பெண் எந்த அளவுக்கு முன்னேறுகிறாள், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சிறந்து இருக்கிறாள் என்று ஒப்பிட்டு பார்த்தார்களானால் நீ அவர்களிடம் தயவு செய்து எந்த ஒரு நாளும் பேச வேண்டாம். அவர்கள் அறிவுரை சொல்ல வருகிறார்கள் என்று தெரிந்தாலே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் எப்படி சாயி நகர்ந்து செல்வது என்றால், நகர்ந்து செல்லலாம். மதிப்பு கொடுக்கும் இடத்தில் தான் நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். மதிப்பு எவன் ஒருவன் உனக்கு கொடுக்காமல் உன்னுடைய வழிகளில் இன்னும் அதிகமான வழிகளை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நீ மதிப்போ மரியாதையோ கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னை வேறு ஒரு பெண்ணிடம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உனக்கு வலிக்கும் என்று தெரிந்துதானே அனைவரும் அந்த இடத்தில் உன்னை ஏற்றங்களாகவும் இரக்கங்களாகவும் பேசுகிறார்கள். அதனால் உனக்கு எங்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அங்கு அன்பாக இரு. மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் தயவு செய்து ஒரு நிமிஷம் கூட எங்கும் நிற்க வேண்டாம். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தாராளமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு எவனோ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதையும் பற்றி தெரியாமல், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் சந்தோஷங்கள் எதையும் பற்றி தெரியாமல் உனக்கு அறிவுரை சொல்ல வந்துவிட்டான். ஆனால் தயவு செய்து அவனிடம் பேசுவதை நிறுத்துங்கள். இந்த சாயிக்கு தெரியும் நீங்கள் எந்த வழியை சுமக்கிறீர்கள், எந்த ஆசையை வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்று. நீ நினைக்கும் வழி அது சரியாகும். நீ எதை கேட்கிறாயோ அந்த ஆசை நிறைவேறும். 4 பேருக்கு மத்தியில் தலை குனிந்து இப்பொழுது நிற்கிறாய். ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்பாய். எதையும் நிச்சயமாக நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். சந்தோஷத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இனிமேல் துவங்கும் அனைத்து நாளும் மிக மிக அற்புதமான நாளாக மட்டும் உனக்கு அமையும். நம்பிக்கையோடு இருங்கள். சீரும் சிறப்புமாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.